மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. முதலமைச்சர் விஜய் வழங்கவுள்ள கார்களை திமுக எம்எல்ஏக்கள் 59 பேரும் பெறமாட்டார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். மேலும் அரசுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற நோக்கத்தில் பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே கார் வைத்துள்ள தவேக எம்எல்ஏக்கள் யாரும் தமிழ்நாடு அரசு கொடுக்கும் கார்களை வாங்க மாட்டார்கள். சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் யார் யாருக்கெல்லாம் கார் இருக்காங்களோ நாங்கள் யாருமே கார் கேட்க போறதில்லை. இதுதான் எங்களோட நிலைப்பாடும். இதுதான் எங்களோட நிலைப்பாடும். எங்ககிட்ட 2-3 கார் இருக்கு, நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் கேட்க போறதில்ல. எம்எல்ஏக்களின் தேர்தல் பிரமாண பத்திரத்தை ஆய்வு செய்து பொருளாதாரத்தில் நலிந்த எம்எல்ஏக்களுக்கு மட்டும் தமிழ்நாடு அரசு கார் வழங்க வேண்டும். சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தல். வழங்க வேண்டும். அரசுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற நோக்கத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தேர்தல் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எம்எல்ஏக்கள் அனைவரும் மக்களை நேரில் சென்று சந்திக்க வசதியாகவே அரசு சார்பில் கார். ஆடம்பரமல்ல, மக்கள் பிரதிநிதிகளுக்கு அத்தியாவசியம் என அமைச்சர் ஆதவ் விளக்கம். தமிழ்நாட்டில் கஜானா காலி என கூறிவிட்டு எம்எல்ஏக்களுக்கு எதற்கு இலவச கார்? ஏற்கனவே கார்கள் வைத்து உள்ளவர்களுக்கும் எதற்கு வழங்க வேண்டும் என சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. இந்த அரசு பொறுப்பேற்ற முதல் நாள்லேருந்து சொல்வது கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, கஜானாவில் பணம் இல்லை என்பதுதான் தொடர்ந்து இவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லை, இவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, தொடர்ந்து இலவசமாக கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறீங்கன்னு இவங்க குற்றம் சாட்டிட்டு இன்னைக்கு காரை இலவசமாக நீங்கள் கொடுக்குறீங்க. அது உங்கள் முதலமைச்சருடைய உரிமை. நாங்கள் எங்களுக்கு கார் தேவையில்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு கார் தேவையில்லை. சென்னையில் 2-3 வீடுகள் வைத்துள்ள உதயநிதி ஸ்டாலின் எதற்கு அரசு பங்களா கேட்கிறார்? சட்டப்பேரவையில் பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் கேள்வி. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு, ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல, அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு, பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அரசு பங்களா கோருவது உரிமை. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் KN நேரு பதில். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கிறார், அவருக்கு அது அவருடைய உரிமை, அரசாங்கம் தருகிறது. எனவே அந்த வீடு கொஞ்சம் உட்காருங்க. எனவே அந்த அரசாங்க வீட்டில் இருந்து பணியை கவனிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டை கேட்டு வாங்கியிருக்கிறார்கள். எம்எல்ஏக்களுக்கு அரசு சார்பில் கார் தேவையில்லை என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு. சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. ஆமா, முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, ஆகவே இல்லாதவங்க கொடுக்க வேணும்னு சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக். பொருளாதாரத்தில் பின்தங்கிய எம்எல்ஏக்களுக்கு மட்டும் கார் வழங்க வேண்டும் என பாமக வலியுறுத்தல்.
30 ஊராட்சிகள் கிட்ட இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்கணும்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் என்பது ரொம்ப அவசியம் தான். இப்போ என்கிட்டலாம் கார் இருக்கு, இப்போ எனக்கெல்லாம் கேட்டிங்கன்னா கார் தேவையில்லை. அப்போ எங்களுடைய விருப்பத்தையும் கேட்டு இப்போ எங்கள் கட்சியிலே 2 பேருக்கு வந்து உண்மையிலேயே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. மற்ற கட்சி உறுப்பினர்கள் நான் போன வாட்டி அங்கே கேட்டபோது கூட 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் கூட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. அப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு யாருக்கு உண்மையிலேயே கார் தேவையோ அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கும் முடிவை திரும்ப பெற வேண்டும். சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கோரிக்கை. கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு கடனுதவி வேண்டுமானால் வழங்கலாம், கார் வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தல். கையில் ரொக்கமாக ரூபாய் 10,000 இருப்பதாக கூறுபவர்கள் ரேஞ்ச் ரோவர் காரில் செல்வதாக மு க ஸ்டாலின் மீது ஆதவ் மறைமுக தாக்கு. என்ன சொல்றது, தேர்தல் இதுல வந்து 10,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு ரேஞ்ச் ரோவர் கார்ல போகக்கூடிய அமைச்சர்கள் இங்க கிடையாது. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில எங்களுடைய நாமினேஷன்ல என்ன இருக்கோ, நாமினேஷன்ல என்ன இருக்கோ அதுதான் நாங்க வந்து பதிவு பண்றோம். நாங்க ஆக்சுவலா தவறான தகவலை தாங்கள் கூறியிருந்தால் ஆதவ் அர்ஜுனா வழக்கு போடட்டும் என KN நேரு பதில். கார் வேணான்னு சொல்கிறேன். அவர் சொல்கிறார் 2-3 கார் வச்சுருக்கான், இங்கே கூட அந்த நிலையில் தான் இருக்குது அப்படிலாம் சொல்கிறார். நான் கார் வேணாம், ஏற்கனவே அரசாங்கம் செலவு வைக்குது, கார் வேணான்னு சொல்கிறேன். அவர் உடனே முதல்ல ஏற்கனவே இருக்கிற தேர்தல் பணியில் இருந்தது 10,000 தான் இருக்குது, கார் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தப்பு தானே நாங்கள் சொன்னால் கேஸ் போடுங்களேன், போடுங்களேன் கேஸ. ஏங்க உண்மைதானே சொல்கிறேன். உண்மை அந்த தேர்தல் நிற்கும் போது கொடுக்குற அவிடவிட்டில் என்ன இருக்காதான் அதை கொடுக்க முடியும். எனவே எதை எடுத்தாலும் ஒரு குதர்க்கமாக பேசினா எப்படி சரியா இருக்கு? தமிழக அரசு சார்பில் கொடுக்கப்படும் கார்கள் எம்எல்ஏ பதவிக்காலம் முடிந்த பிறகு திரும்ப பெறப்படும். சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம். முதலமைச்சர் விஜய் தனது டேபிளில் வைத்து உள்ளதாக கூறும் 3 ஃபைல்களை 3 மாதங்களாக திறக்காமல் வைத்திருப்பது ஏன்? டேபிளில் உள்ள ஃபைல்களை திறக்க முதலமைச்சர் விஜய்க்கு என்ன பயம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. நேற்று முன்தினம் இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை வந்து அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அது மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்காரன் சொன்னால் தான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? டேபிளில் உள்ள ஃபைல்களை திறந்து பார்த்து ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம். முதலமைச்சர் விஜய்க்கு சேலஞ்ச் அல்ல, ஓபன் சேலஞ்ச் என சட்டப்பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் சூளுரை. முதலமைச்சர் விஜய் தனது டேபிளில் உள்ள ஃபைல்களை சீக்கிரம் திறந்து பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாறாக உருட்டல் மிரட்டல்களுக்கு எல்லாம் திமுக பயப்படாது என உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டார். பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரித்து பாருங்க. ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தால், அதில் ஆதாரம் இருந்தால், யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. மிசாவையை பார்த்ததாக கூறும் திமுகவை வென்று காட்டியவர் முதலமைச்சர் விஜய். டேபிளில் உள்ள ஃபைல்களை பார்க்க முதலமைச்சருக்கு என்ன பயம் என கேட்ட உதயநிதிக்கு அமைச்சர் ஆதவ் பதில். முதலமைச்சர் சொல்லும்போது நாங்க மிசாவையே பார்த்த இயக்கம்னு, நீங்க மிசாவையே பார்த்த இயக்கம் தான். ஆனால் மிசாவையே பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களோட தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. எந்த பயம் கிடையாது. சட்டப்பேரவையில் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்ட பேச்சுக்கள் ரீல்ஸ்களாக சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. சபாநாயகரின் நடவடிக்கையால் எந்த பலனும் இல்லை என உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம்.
நீங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுறீங்க. ஆனால் இதெல்லாம் நேரடி தொலைக்காட்சியில் போகும்போது இதெல்லாம் வந்து யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் இதில் நீக்குவதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. எனவே இதை மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். திமுக ஆட்சியில் 5 வருடங்களாக சட்டப்பேரவையில் ரீல்ஸ் தான் விட்டுக் கொண்டு இருந்தனர். நாடாளுமன்றத்தில் யார் பெயரில் உறுதிமொழி ஏற்றினர் என அனைவருக்கும் தெரியும் என ஆதவர்ஜுனா காட்டம். தனது டேபிளில் உள்ள ஃபைல்களை கூட ஜோசியர் கூறினால்தான் முதலமைச்சர் விஜய் திறப்பாரா? சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. ஜோசியர் என உதயநிதி பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். சட்டப்பேரவையில் சபாநாயகரிடம் நீர்வளத்துறை அமைச்சர் புசியானந்த் வேண்டுகோள். ஜோசியர் என்ற வார்த்தையை நீக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மார்க்கெட்டில் ஒரு 70 வயசு முதியவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் நாங்கள் சீரியல்லாம் பார்க்குறதில்ல, லைவை அசம்பிளியில் சட்டசபையில் என்ன நடக்குதுன்றதை நான், என் மனைவி, என் பேத்தி முதல் கொண்டு அதை நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தால் கூட நாங்கள் இதை பார்த்துன்னு இருக்கிறோம். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜோசியக்காரர் என்பது தவறான வார்த்தையா? தமிழக அரசிலேயே அப்பாயிண்ட் செய்து பிறகு நீக்கினீர்களே. நீர்வளத்துறை அமைச்சர் புசியானந்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. ஜோசியக்காரன் அப்படின்னு சொல்கிறது தவறுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஜோசியக்காரன்னு அப்பாயின்மெண்ட்டு நீக்கியிருக்கீங்க. ஜோசியங்கிற வார்த்தை ஒன்றும் தப்பான, ஜோசியக்காரங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டது யார் என்பதை தமிழ்நாடு பார்த்து உள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரை குறிப்பிடாமல் சட்டப்பேரவையில் அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருச்சு. அதனால எதை செய்தாலும் வெளிப்படையாக எந்த ஒளிவனைகளும் செய்ய தெரியும். மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்க வேண்டும். எரிசக்தி துறை அமைச்சர் சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கிண்டல். மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேச இல்ல நீக்கிட்டீங்களா? கடந்த 5 ஆண்டுகள் பாத்ரூமில் 3 மணி நேரம் அமர்ந்திருந்த மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் என தன்னாலும் கூற முடியும். உதயநிதி ஸ்டாலின் கிண்டலுக்கு அமைச்சர் சிஆர் நிர்மல்குமார் பதில். மிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னா பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும், எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும். என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். சட்டப்பேரவையில் அமைச்சர் சிஆர் நிர்மல்குமார் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இருக்கையிலிருந்து எழுந்து திமுக எம்எல்ஏக்கள் ஆவேசம். பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும். என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும், எங்களுக்கும் பேச தெரியும். பேச விடுங்க. தவிக எம்எல்ஏக்களும் எழுந்து பதிலடியாக ஆவேச குரல் எழுப்பியதால் கடுமையான அமளி. எதிர்க்கட்சி தலைவர் நான் பேச வர்றது என்னன்னு கேட்டுக்கிட்டு பதில் சொல்லிட்டேன். எதிர்க்கட்சி தலைவர் ஒன்றும் தவறு கிடையாது. நான் திருப்பியும் பதிவு பண்றேன். இந்த மாதிரி எல்லாரும் எந்திரிச்சா நாங்க எந்திரிச்சா இந்த அவை நடக்காது. எல்லாரும் உட்கார சொல்லுங்க, அவங்க உட்கார சொல்லுங்க. சட்டப்பேரவையில் பேசுவதையெல்லாம் பேசிவிட்டு அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக கூறுவதை கேட்டுவிட்டு ஊமையாக செல்ல வரவில்லை. மானிய கோரிக்கை விவாதத்தின் போது திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி டென்ஷன். ஒரு வார்த்தை பேசினால் மறு வார்த்தை பேசுவதற்கு எங்களுக்கும் தெரியும்.
அதுதான் இதுதான் வேண்டாம். இல்ல நான் வேண்டாம்னு எதுக்கு சொல்றேன். அதை சொல்ல பேசிட்டு நீங்க நீக்கிறீங்க மாண்பு பேரயத்துல நீக்கிறேன்னு சொல்றதுக்கு அப்புறம் பொதுவெளியில போனதுக்கு அப்புறம் நாங்க பதில் சொல்லாம ஊமையா இருந்துட்டு போறதுக்கு இந்த சபைக்கு நாங்க வரல. அதுதான் மாண்பு எதிர்க்கட்சி எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை மாண்பு எதிர்க்கட்சி விளக்கமாக நானும் பதில் சொல்லிட்டேன். இருங்க. சட்டப்பேரவையில் ஏற்பட்ட அமளியின் போது கைகளை ஓங்கியபடி ஓடி வந்து திமுக தவிக எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் எச்சரிக்கை. இதுபோன்ற செயலில் இனி ஈடுபட்டால் எந்த தரப்பாக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன் என சபாநாயகர் அறிவிப்பு. தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை சந்தித்து பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா. தலைமை செயலாளர் சாய்குமார், ரிசர்வ் வங்கியின் தமிழ்நாடு மண்டல இயக்குநர் உமாசங்கர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர். சர்வதேச புகைப்பட தினத்தை பத்திரிகை துறை புகைப்பட கலைஞர்களுடன் கொண்டாடினார் முதலமைச்சர். சென்னை தலைமை செயலகத்தில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக புகைப்படம் எடுத்து கௌரவித்து மகிழ்ந்தார். தமிழக அரசின் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கு 1 கிராம் மோதிரத்திற்கு 1 பைசா செய்கூலி சேதாரம் என குறிப்பிட்டு ஒப்பந்த புள்ளி. குறைந்த தொகையில் தங்க மோதிரம் வழங்க ஒப்புக்கொண்டதால் ஜோய் ஆலுகாஸ் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கிடைக்க வாய்ப்பு. தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தவிக அரசு உறுதி. மக்களவையில் 543 எம்பிக்கள் போதும் என்ற நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என அமைச்சர் ஆதவ் திட்டவட்டார். நாடாளுமன்றத்தின் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் 7.18 என்னும் அளவிலிருந்து குறையாமல் எம்பிக்கள் எண்ணிக்கையை உயர்த்தலாம். சட்டமன்றத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பான விவாதத்தின் போது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் KN நேரு விளக்கம். தமிழ்நாட்டில் 7.18% குறையாமல் எங்களுடைய பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. ஒன்று நான் சொல்லிடுறேங்க, எப்படி அவர் சொல்றார் 5 மாநிலங்கள் சேர்ந்தால் ஆட்சி வந்து விடுவார்கள். 543 50% என்று சொன்னால் இது 49 59 வந்தால் அது 120 தான் வரும். அப்போது நான் மெஜாரிட்டி வரணும்னா 400 சீட்டு இருந்தால் தான் மெஜாரிட்டி வர முடியும். நீங்கள் எடுத்தோன்னே 3 மாநிலம் சேர்த்து எப்படி வர முடியும்? இன்றைக்கி இருக்கிற நிலை தான் நாளைக்கு வரும். ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு அதிகமான எம்பிக்கள் கிடைக்கும் பாதிக்காத அளவுக்கு என்று சொன்னால் திமுக அது கொள்கை 7.18 குறையக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பிரதமர் மோடியை காப்பாற்ற பாமக எம்எல்ஏக்கள் போராடுவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு பேச்சு. அதை திசை திருப்புன்ற வேலையில தான் செய்கிறாங்க பாஜகவும் பாமகவும் சேர்ந்து. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை ஆணையம் மாநிலங்களுக்கான தொகுதிகளை வரையறுக்கும் என்றுதான் மசோதாவில் சொல்லப்பட்டிருந்ததை தவிர அமித்ஷா அவர்கள் விளக்கியபடி 50% உயர்வு என்பதெல்லாம் எங்குமே இல்லை என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. எப்படி கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் நிலைப்பாட்டை மாற்றியவர்கள் விசிகவினர் என பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் பதிலடி. நீங்கள் வேண்டுமானால் உங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் நிலைப்பாடை மாற்றிக்கலாமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும் எங்கள் நிலைப்பாடை நாங்கள் மாற்றிக் கொள்வதில்லை. அன்னைக்கு தீர்மானத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்தோமோ அதே நிலைப்பாடு தான் இருப்போம். விடுதலை சிறுத்தைகள் வேண்டுமென்றால் உங்கள் அரசியலும் கட்சியும் காப்பாற்றிக்கிறதுக்கு வேலை நிலைப்பாடு எடுங்க. ஜெயலலிதா EPS ஆகியோரின் அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக செய்ததையெல்லாம் செய்துவிட்டு தற்போது மரியாதை தரவில்லை என்று கூறினால் எப்படி? முதலமைச்சராக இருந்த EPS இருக்கை முன்பு ஆட்டம் போட்டவர்கள் இப்போது கேள்வி எழுப்புவதாக தளவாய் சுந்தரம் குற்றச்சாட்டு. அம்மையார் இதே மன்றத்துக்கு வரும்போது நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? எடப்பாடியார் வரும்போது நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? எடப்பாடியார் இருந்த பொழுது இந்த சட்டமன்றம் எப்படி இருந்தது? சபாநாயகருடைய இருக்கை எப்படி இருந்தது? அதற்கு முதலமைச்சர் மேடையிலே ஏறி நீங்கள் பண்ண கூத்தனர் நிறைய இருக்க. பேசினா நிறைய பேசலாம் வேண்டாம். தயவுசெய்து கோர்ட்டு நீதிமன்றம் என்று போனால் மாறி மாறி பேச வேண்டும். நீங்க தானே பேசுறீங்க.
கடந்த ஆட்சிக் காலங்களில் டேபிள் மீது யார் யார் ஏறியது, சட்டையை கிழித்தது யார் எனும் வீடியோவை வெளியிட வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் கோரிக்கை. பேசுறப்ப சொன்னாரு இந்த டேபிள்ல ஏறினாங்க அப்படின்னு. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. இருந்தா அந்த வீடியோ வெளியிட்டுட்டீங்கன்னா டேபிள்ல யாருன்னா சட்டையை கிழிச்சது யாரு எல்லாமே தெளிவா தெரிஞ்சிடும். இல்ல வீடியோ இருந்தா தயவு செஞ்சு வெளியிட்டீங்கன்னா எல்லாருக்கும் பல சந்தேகங்கள். டேபிள் மீது மட்டுமல்ல, சபாநாயகர் இருக்கையிலும் வந்து அமர்ந்த வரலாறும் உண்டு என அவைத்தலைவர் JCD பிரபாகர் கருத்து. பல சந்தேகங்கள் சட்டத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு டேபிள் சேர்லயே வந்து உட்கார்ந்த கதையெல்லாம் இங்க இருக்குது. டேபிள் சேர்லயே வந்து உட்கார்ந்த கதையெல்லாம் இங்க இருக்குது. தமிழகத்தில் 14 பல்கலைக்கழகங்களில் பல ஆண்டுகளாக துணைவேந்தர் பதவி நிரப்பப்படாமல் இருப்பது ஏன்? உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளரிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. திருப்பதியில் பக்தர்களின் பாதுகாப்புக்காக ரோபோ நாயை பயன்படுத்துவது குறித்து அதிகாரிகள் ஆய்வு. சிறுத்தை உள்ளிட்ட வன விலங்குகளின் நடமாட்டத்தை அறிந்து நிகழ்நேர தகவல்கள், வீடியோக்களை அனுப்ப ஏற்பாடு. கேரளாவிற்கு கனிம வளம் அனுப்ப விதிக்கப்பட்ட தடையை நீக்க தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயிடம் நேரில் வலியுறுத்தல். தங்கள் மாநிலத்திற்கு மட்டும் தடையை நீக்குவது குறித்து பரிசீலிப்பதாக முதலமைச்சர் விஜய் உறுதியளித்தார் என கேரள முதலமைச்சர் சதீஷன் தகவல். மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் FD தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.